பசங்களா? உங்க அப்பா பார்த்து கூட்டிட்டு போக கூடாதா? ஏய், 4-5 பசங்களோட வந்தா உடனே அப்பாவா? என்ன பார்த்தா நான் அப்படியா தெரியுது? அது பாக்குறது கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா வேணும்னே வந்து மோதுவீங்களே. வேணும்னு வந்து மோதல. அதோட நீங்க ஒன்னும் ஹேண்ட்ஸமாவும் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் அழகான பொண்ணு மேல இடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாம சும்மா மறைக்கிறத பாரு. நான் மோதலையே. நீ காலை முக்குற, நாளைக்கு தலைய முக்கணும். இதெல்லாம் புது மாப்பிள்ளையா இருக்கிற வெறும் 2 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் வீட்டுக்காரியோட இம்சத்தாலாம நீ தான் வந்து இந்த குளத்துல குதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஆத்துல குதிக்கணும். அதோட இப்படி ஒரு ஆளை கட்டிக்கிட்டதுக்கு அந்த பொண்ணு சேர்ந்து குதிக்க வேண்டி இருக்கும். வாங்கடி. நம்ம ஹேண்ட்ஸம் தான்டா. திரும்பி திரும்பி பாக்குறாங்க. மாப்பிள்ள நீ பயப்படாதவா. மச்சான் இங்கிருந்து வந்திருக்கானே தெரியலையே. விட்டுபுடி விட்டுபுடி. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். போலீஸ் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாடா. உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை இல்லையா? அங்க மினிஸ்டரோட பையன் வந்திருக்காரு, கண்டுக்காம இருக்கீங்க. யார் சொல்றீங்க? அதுவும் அந்த ஹைட்டா எல்லோ ஷர்ட். கை வர காமிக்கிறாடா டேய். ஓகே. எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். ஏட்டையா அவங்கள கொஞ்சம் பிடிங்களே. சீக்கிரம் வாருடு. சூப்பர், ரியலி பியூட்டிஃபுல். எங்கிருந்து வந்திருக்கானே தெரியலையே. எப்படிடா அவளை கண்டுபிடிக்கிறது? கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. டேய் டேய் சொல்டா சொல்டா ப்ளீஸ் டா. அவ கார் நம்பர் தெரியும்ல? அப்போ ஆர்டிஓ கிட்ட போலாங்கறியா? அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா. எங்கேயாவது உன் காரை கொண்டு போய் இடி, அவ கார் தான் இடிச்சதுன்னு கம்ப்ளைண்ட் கொடு. அவளே உன்னை தேடி வருவா. ஒர்க் அவுட் ஆகல. பண்ணி பாரு, தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். எங்க எதுக்கு இப்படி செஞ்ச? உங்களை பாக்குறதுக்காக தான். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? காரணம் சொன்னா அதுக்கு பேர் லவ் இல்லைங்க. எப்படிதான் ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வந்துருதோ. நிமிஷத்துல நடக்கிறதுக்கு பேரு தான் மேஜிக், லவ். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் நினைக்கிறது யோசிக்கிற பாரு. தேங்க்ஸ். நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? நீ வேணான்னு சொன்னாலும் மழை நம்மளை சேர்த்து வச்சிருச்சு பாத்தியா? நான் நினைக்கிறேன்னு நீ ஒண்ணு நினைக்கிற பாத்தியா? அதான் லவ். நான் நினைக்க கூடாதுன்னு நீ கூட பிடிக்கிற பாத்தியா? இதுவும் லவ் தான். எங்க நீங்க எங்க வேணா போங்க, நான் கூடவே வருவேன். எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். உன் மனசுக்குள்ள